தலைமையில கத்தி அப்படின்னு சொல்லும்போது, ம். கடவுள் வச்சுருக்காரோ இல்லையோ, இவங்களுக்கு இவங்களே வச்சுக்கிறது நெறையா இருக்கு. ம். அதனால பற்றுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ யார் மேல ரொம்ப இந்த பராபவ வருஷத்துல யார் மேல நீ அதிகம் பாசம் வைக்கிறியோ, பிடிவாதத்தின் காரணமாக அதிகம் வரும் அப்படின்னு சொல்றது. இந்த பராபவ வருஷத்துல குடும்ப சிக்கல் வருமா? அதே போல மனைவி அப்படின்னு எடுத்துனாலும் சரி, கணவன் அப்படின்னு எடுத்துனாலும் சரி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகம் காரணமாக பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த பராபவ வருஷத்துல வரும். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால், எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸ்? எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும்? கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். தலைமையில கத்தி அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் வச்சுருக்காரோ இல்லையோ, இவங்களுக்கு இவங்களே வச்சுக்கிறது நிறையா இருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து இவங்க இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இப்போ 2ஆம் இடத்துல ஜாதகத்தில் குரு இருந்தால் கூட, கோச்சார ரீதியாக இருந்தால் கூட, இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருஷத்தில் சில விஷயங்கள்னு நம்ம உண்மையை பார்க்கணும். எப்படி இருக்கும்? இந்த சித்திரை மாதத்துலேருந்து இந்த பங்குனி மாதம் வரைக்கும் இந்த 12 மாதத்தை ஓட்டினா தான் அடுத்தது. அப்போ அந்த பராபவ வருஷத்தில் நல்லது கெட்டதெல்லாம் மாறி மாறி இருக்குல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் கல்யாணத்தை எதிர்பார்த்துருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாங்க. அதாவது இது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விழிப்புணர்வு செய்தி அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பற்றுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ யார் மேலே ரொம்ப இந்த பராபவ வருஷத்தில் யார் மேலே நீ அதிகம் பாசம் வைக்கிறியோ, அவங்களே சில நேரத்தில் விரோதமாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் மேலேயாவது நீ பாசமாக அதிகமாக இருக்குன்னு அந்த இடத்துல விரோதம் இருக்குது. நீ அமைதியானவன், பொறுமையானவன், ஆனால் உன்னுடைய சில நேரங்களில் உன்னுடைய அதிக ஆசை சிக்கலை வர வைக்கும். நீ நிறையா, அதாவது உன்னால என்ன முடியுமோ அதை நீ செஞ்சுட்டே போயிட்டா பிரச்சனை இல்லை. அதிக ஆசை, அதிக விஷயம், அது என்ன பண்ணும்? பேராபத்தை உண்டு பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில உன்னை கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, குடும்ப சிக்கல் பிடிவாதத்தின் காரணமாக அதிகம் வரும்
அப்படின்னு சொல்றது. இந்த பராபவ வருஷத்துல குடும்ப சிக்கல் வருமா? அது யாருனால? உன்னுடைய பிடிவாத குணத்தினால. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சிலது. அதே போல சில நேரத்துல உன்னுடைய சோம்பேறித்தனத்தால் சில விஷயங்களை நீ இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இழக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதே போல உன்னுடைய உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆக்கும். பராபவ வருஷத்துல உன்னுடைய உடல்நிலை பாதிப்பும் உனக்கு வரும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். திடீர்னு நீ பண்றியோ இல்லையா, நீ ஒருத்தருக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வந்துடும். ஸோ அதை நீ என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல மனைவி அப்படின்னு எடுத்திருந்தாலும் சரி, கணவன் அப்படின்னு எடுத்திருந்தாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் காரணமாக பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த பராபவ வருஷத்துல வரும். ஏதாவது ஒரு கணவனோ மனைவியோ ஒரு சந்தேகம் காரணமாக, ஒரு பிரச்சனை காரணமாக அது வந்து ஒரு பிரிதல் அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள் வரும். இந்த நேரத்துல தான் பொறுமையா இருக்கணும், குடும்ப பாசத்துல இருக்கணும், நம்பிக்கைக்குரிய தன்மையோட ரிஷபராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராஜகோபம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ராஜகோபம் அப்படிங்கிறது 6. இந்த வருஷத்துல பெரிய அளவுல நீ கோபப்படுறது 6 முறை இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பிரச்சனை ராஜகோபம்னு சொல்லுவாங்க, 6 முறை உனக்கு உண்டு. அதே போல 4 துக்கம்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசிக்கு 4 துக்க செய்தி வரும். இந்த 4 துக்க செய்தியும் எந்தெந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா அந்த 4 துக்க செய்தி உன்னை தேடி வரும். அந்த 4ல குறைஞ்சபட்சம் 2வது உன்னுடைய உறவினர்களாக இருக்கும், நெருங்கிய உறவினர்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் அந்த பராபவ வருஷம் தலைமையில உனக்கு ஒரு கத்தி இருக்கு, ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நீ என்ன பண்ணணும், முதலீடு செய்யும் போது பணத்தை பார்த்து முதலீடு செய். பணம் கொடுக்குறியா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல முதல்ல நீ கவனமா இரு. அப்பதான் உன்னால அடுத்த விஷயத்துக்கு உன்னால போக முடியும். உறவுகளில் கற்றுக்கொள். உறவுகள் கிட்ட நீ கத்துக்கோ. நிறையா யார் எப்படி என்னங்கிறத நீ கத்துக்கோ. உறவுகள் கிட்ட கத்துக்கோ. என்ன உறவுகள் வந்து உன்னை எப்படியும் உன்னை ஏமாத்துவாங்க. உறவுகள் கிட்ட நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது 2வது. 3வது வந்து உன்னுடைய சில கெட்ட விஷயங்களை விட்டு உன்னுடைய நேர்மையான உன்னுடைய ஒரு சில சிந்தனை உன்னுடைய வழியில நீ போன அப்படின்னு சொன்னா உனக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்றது. ஆனா உனக்கு தலைமையில இருக்கக்கூடிய கத்தி அப்படிங்கிறது உனக்கு என்னென்ன விஷயத்துல உனக்கு காட்டும் அப்படின்னு சொன்னா பண இழப்பை காட்டும், உறவு சிக்கலை காட்டும், தவறான முடிவு காட்டும். சில நேரங்களில் உன்னுடைய அதிக ஆசை அதிக ஆபத்தை உண்டு பண்ணும். ஸோ இதுதான் உன் தலைமையில இருக்கக்கூடிய கத்தி. இது கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உனக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயம் வரும். அதாவது நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் தலைக்கு மேல கத்தி சுவாமி வச்சிருக்கான்றது அது உன் வாழ்க்கையை வெட்ட அல்ல. உன்னை வந்து நல்ல வழியில கொண்டு போறதுக்கு. நீ நல்ல வழியில நீ போயிட்டா உன்னுடைய ராசிப்படி நீ நன்னாவே இருப்ப, யோகமா இருப்ப. ஆனா கொஞ்சம் அதுல நீ மாறும் பொழுது உனக்கு கெடுதல் வரும். ஸோ நீ கவனமா இருக்கணும். அப்போ ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 நட்சத்திரத்துக்கு ரிஷபராசி உண்டு. கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி உண்டு, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி உண்டு, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி உண்டு. அப்போ இந்த கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு சொன்னா இவங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரியா இருக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வரட்டும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் போயிட்டு 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மாலுக்கு போனா நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? கோவில இருந்து உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உணரணும். இப்போ ஸ்ரீரங்கம் போனேன்னு அந்த மாதிரி கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் எப்ப டைம் கிடைக்கிறதோ அங்க போகணும். ஒண்ணு. அதே நான் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் சார் சொன்னா மகாலட்சுமி எந்த ஆலயத்துல மூலஸ்தானமா இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வா. மூலஸ்தானத்துல கருவறையில எந்த சுவாமி மூலஸ்தானத்துல அந்த மகாலட்சுமி கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வா. அதே போல மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்திருக்குன்னு சொன்னீங்க, அரசலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வா. அரசலீஸ்வரர் ஒழுந்தியாம்பட்டு அப்படின்னு பேர், அந்த ஊர் பேர். சுவாமி ஒளிந்திருந்து காட்சி கொடுத்த ஊர் ஒழுந்தியாம்பட்டு, அரசலீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேரு. இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு அரசன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அரசலீஸ்வரர் பாதி பேருக்கு அது குலதெய்வமா இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவ்வளவு சிறப்பு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு. ஸோ இந்த பராபவ வருஷத்துல இப்ப நான் மேற் சொன்ன இந்த 3 கோவில்களுக்கு அவங்களுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எப்பயாவது இந்த டைம் கிடைக்கும் போது போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க ரொம்ப 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 சிறப்பா இருப்பாங்க. ஆனா இதை அவங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. உனக்கு பெருசா வர்றது உன்னுடைய தெய்வ வழிபாடும் உன்னுடைய தெய்வ சிந்தனையும் உன்னுடைய நல்ல விஷயமும் தான் கடைசி வரைக்கும் உன்னை காக்கும். திடீர்னு இப்போ இந்த சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன், திடீர்னு அது உன் கண்ணில் பட்டு நீ உனக்கு ஒரு அசரீர் மாதிரி சொல்றதா, அதை நீ தட்டாம நீ செஞ்சேன்னா உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சொல்லி என்ன அது அவங்க தட்டும்போது தான் அவங்களுக்கு தெரியும், பின்னாடி உணர்வார்கள். ஆனா அது கண்ணில் படும்போது அதை பார்த்து அவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு மாறுதல் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும்.